ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டே 51க்கான எபிசோட் தான். ஸோ பொம்மை டாஸ்க் பற்றிலாம் இன்ட்ரெஸ்ட்டாக பேசலாம். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தா அதையும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லை நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வேக்கப் சாங்கோடு தான் ஸ்டார்ட் ஆகுது. வேக்கப் சாங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா டான்ஸ் பண்ணாங்க. இல்லை நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களான்னு தெரில, பாய்ஸ் குரூப்பில் வந்து வேக்கப் சாங்கில் விஷால், அதுக்கப்புறம் அருண் எல்லாம் ஆடும்போது அங்கே 3 கேர்ள்ஸ் இருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தர்ஷிகா, சாச்சனா, ஆனந்தி. ஸோ அப்புறம் நம்ம பவித்ராவும் இவங்க சௌந்தர்யாவும் தனியாக ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து பாய்ஸ் குரூப் கேர்ள்ஸ் குரூப்னு தனியாக இல்லாத பட்சத்தில் எந்தெந்த மாதிரி குரூப்பிசம் ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ விஷால் மேலே தர்ஷிகாவுக்கு ஒரு லவ் கண்டென்ட் இருக்குது அப்படின்னாலுமே இப்போ நம்மளால் நேற்று எபிசோடில் அது வந்து பெருசாக வந்து விஷால் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னு தர்ஷிகாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க அடுத்து என்ன கண்டென்ட் கொடுக்கறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு கன்ஃபியூஸ்டாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அவங்க வந்து பொம்மை டாஸ்கில் அவங்க குழப்பறதுக்கான ஒரு ரீசனாகவும் இருக்கலாம். ஏன்னா வந்து அவங்க லவ் கண்டென்ட் வச்சு ஓட்டிடலான்னு நினச்சாங்க. ஒருவேளை அந்த லவ் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா விஷால் வந்து தர்ஷிகாவோட பொம்மையை எடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் விஷால் அங்கே யாருமே தர்ஷிகாவோட பொம்மையை எடுக்கலை அப்படிங்கிறதா விஷயமா இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இதுக்கு முன்னாடி வேக்கப் சாங்கில் வந்து நான் அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் இனிமேல் வந்து அந்த வேக்கப் சாங் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த குரூப்பிசம் ஃபார்ம் இருக்க தெரியும்னு நினைக்கிறேன். யார் யார் வந்து இது வாரம் வாரம் மாறவும் செய்யலாம், 2 நாளைக்கு ஒரு வாட்டி மாறவும் செய்யலாம், இல்லை அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஃப்ளோலையும் போகலாம். பட் ஆனால் அடிக்கடி வந்து அந்த சேஞ்சஸ் இருக்கிறத நம்ம நோட் பண்ணோன்னா எந்த ஃபார்மில் எந்த குரூப் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். அவ்வளோதான். இது ஓகேங்களா? அப்புறம் வேக்கப் சாங் முடிஞ்சது. வேக்கப் சாங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா தீபக் வந்து லிவிங் ஏரியாவில் ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவார். அவர் என்ன சொல்வார்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஃபார்மட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். கேர்ள்ஸ் குரூப்பு பாய்ஸ் குரூப்பு அப்படின்னு தனியாலாம் இருந்ததெல்லாம் போய் இப்போ எல்லோரும் வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆட ஆரம்பிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டாக என்ன வைப்பார்னா, அதில் வந்து அவர் ரிக்வஸ்ட்டாக வச்சதை விடவும் அதில் ஒரு சில விஷயங்கள் அவர் சொன்னார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்போ வந்து ஜெஃப்ரியும் ரஞ்சித்தும் க்ளோஸாக இருப்பாங்க, அருணும் விஷாலும் க்ளோஸாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் சத்யாவும் ஜெஃப்ரியும் கூட க்ளோஸாக இருப்பாங்க, வாடா போடலாம் பேசிக்குவாங்க, அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்க. இப்போல்லாம் அவங்கவுங்க இருக்கிறத வச்சு இதை வந்து நம்ம ஒருத்தவங்க அதை வச்சு நம்ம அட்ரஸ் பண்ண வேணான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். எனக்கு அதில் அவர் சொன்னதில் எனக்கு அக்செப்டன்ஸ் இல்லைங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிபி ஷோ அப்படிங்கிறதே குரூப்பிசம் இருக்கா இல்லையா, குரூப்பிசம் வச்சு ஆடுறாங்களா, ஃபேவரட்டிசம் வச்சு ஆடுறாங்களா அப்படின்னு தான் அந்த ஃப்ளோ போகும்போது, இப்போ யார் கூட யார் வந்து க்ளோஸாக இருக்கா, யார் கூட யார் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால அந்த கேம் மாறுதா, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்னால மற்றவங்க கேமில் இம்பேக்ட் வருதா அப்படிங்கிறதா அப்படின்னும் போது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் வந்து அதை அட்ரஸ் பண்ண வேணாம். அப்படி அட்ரஸ் பண்ண நீங்கள் தனியாக பேசிக்கோங்க செய்யுங்க. ஓப்பனாக ஒரு 4 பேர் இருக்க இடத்துல வந்து ஒரு டிசிப்ளினாக இருக்கிற வகையில் அதை பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. இதை தான் கரெக்டாக வந்து ஆனந்தியும் கேட்பாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே இருந்தால் என்ன பண்ணுறது, அதை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா. ஆமாம், இப்போ 2-3 பேர் சேர்ந்து சுனிதா சொல்லியிருப்பாங்க, 2-3 பேர் சேர்ந்து நாமினேட் பண்ணோங்கிறது பிளான் பண்ணி பண்ணிட்டாங்கன்னா, நாமினேஷன் ப்ராசஸ் பேசக்கூடாது, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பண்ணிட்டாங்கன்னா, இல்லைனா இப்போ இந்த பொம்மை டாஸ்க்லலாம் வந்து பொம்மை டாஸ்க் குரூப்பிசம் தான் ஆடணும் அப்படிங்கிறது ஒன்று, ஐ மீன் குரூப்பிசமில் குரூப்பாக தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஓப்பன் நாமினேஷன்லாம் வர பட்சத்தில் ஒருத்தங்க என்ன சொன்னாங்களோ அதே லைனாக ஒருத்தங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்க ஃப்ரெண்டை சொன்னதுனால இன்னொரு சொல்கிறது, இல்லை இந்த ஃப்ரெண்டும் 2 பேரை சேர்ந்து வச்சு 3 பேருமா சேர்ந்து ஒருத்தரை பண்ணுறது அப்படின்லாம் வர பட்சத்தில் அப்போ பேச தான் செய்வாங்க. இவர் சொன்னதுனால இவர் சொன்னார், இவர் திட்டினதுனால இவர் கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஆப்வியஸாக ஒருத்தவங்க விஷயத்த ஒருத்தங்க அட்ரஸ் பண்ண தான் செய்வாங்க அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த கேம் தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் வந்து இதை அட்ரஸ் பண்ணாதீங்க, அது இருந்தால் கூட வந்து ஓப்பனாக அட்ரஸ் பண்ணாதீங்க, அது ஒரு டிசிப்ளினாக இருக்காது அப்படின்னும் போது இவர் என்னென்னா பிபி வீடு வந்து என்ன சொல்கிறது, பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு, அதாவது இவர் கேப்டன்ஷிப்பில் அந்த ஒரு வாரம் மட்டும். ஏன்னா இவருமே அதை பண்ணி தான் இருக்கார். பாய்ஸ் குரூப் கூட உட்காந்து இவர் பேசலையா, இல்லை பாய்ஸ் குரூப் கூட உட்காந்து இவர் பேசலையா, இல்லைனா வந்து முத்து வந்து மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணும்போது என்ன மஞ்சரி மேலே உனக்கு சாஃப்ட் கார்னர் அப்படின்னு கேட்கல அப்படிங்கிறதுலாம் நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியுது ஃப்ளாஷ்பேக்லலாம். ஆனால் இப்போ இவர் கேப்டன் ஆனோடனே வந்து ஒரு ஸ்மூத்தாக ஒரு விஷயம் போகணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறது வந்து என்ன சொல்கிறது, ஓகே இவர் கேப்டன்சி ஸ்மூத்தாக போகணுன்ற மாதிரி இவர் ஒன்று பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுட் பஞ்சாயத்து ஆச்சு இல்லைங்களா, மஞ்சரி, அருண், அதுக்கப்புறம் வந்து முத்து, அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இவர் இதை கொண்டு வராரு.
ஆனால் அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒத்துக்க முடியல. என்னன்னா இதுதான் கேமு, இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே வச்சு பண்ணுறதுனா என்ன பண்ணுறேன்னா, அது அப்புறம் உங்கள் பர்சனல், உங்கள் இஷ்டம், நான் சொல்கிறது சொல்லிட்டேன் ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு. அப்புறம் அந்த மஞ்சரி அந்த ஃபுட் பஞ்சாயத்து கொண்டு வரும்போது அந்த இடத்துல வந்து முத்து வந்து மஞ்சரிக்காக பேச வந்தார் அப்படின்னு தான் அருண் சொல்லியிருப்பார். இதுதான் நைட் உட்காந்து அவங்க பேசியிருப்பாங்க. கேப்டன்ற முறையில் இவர் உட்காந்து அதை சால்வ் பண்ணியிருப்பார். அப்போ வந்து அதை சொல்ல வரதுக்காக தான் இது சொல்கிறார். அப்படி சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரினா அது சொல்ல தான் செய்வாங்க அந்த வீட்டில் ஒன்று. சரி, இந்த டாபிக் மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அங்கே தர்ஷிகா ஆகட்டும், இவங்க ஜாக்லின்லாம் தர்ஷிகா சொல்கிறாங்க, இது நேற்றே நீங்கள் பேசிட்டீங்க, தனியாக வேறு உட்காந்து பேசினீங்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், இப்போ திருப்பி இதை கொண்டு வரணுமா, காலைல இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா சொல்கிறாங்க. ஜாக்லினும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆமாம், இன்னுமே யாருமே வந்து சாப்பிடல செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜாக்லின்லாம் சொல்கிறாங்க, இன்னும் யாருமே காலைல சாப்பிடவே இல்லை, திருப்பி இதை பேசணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அவர் அட்ரஸ் பண்ண ஒரு கேப்டனை அட்ரஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த டைமில் வந்து அருண் சொன்னதும் வந்து அதாவது மஞ்சரி வந்து ஃபுட்டு கேட்டா, வேணாம் கொஞ்சமாக போதும்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாருக்கும் அலாட் பண்ணியிருக்காரு, நான் வச்சிருவேன்னு சொல்லி அருண் வச்சாரு. அதில் மிச்சமாயிடுச்சு. அவங்க வந்து அதை டிஸ்போஸும் பண்ணிட்டாங்க போல் அப்படிங்கிற மாதிரி தீபக் சொல்லுவார். உடனே மஞ்சரி சொல்லுவாங்க, நான் அதை டிஸ்போஸ் பண்ணல, சாச்சனா கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த ஃபுட்டு வேஸ்ட் ஆகலை, யாருக்கும் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் அருண் சொன்னதை கேட்காம வச்சாரு அப்படிங்கிறது. அங்கே அருணும் மஞ்சரியும் பேசும்போது முத்து ஏன் வந்தார் அப்படிங்கிறது, இதை பற்றி நம்மளும் வீடியோ போட்டுட்டோம். அருண் முத்து அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி வச்சு ஒரு பஞ்சாயத்து ஆச்சு அப்படின்னும் போது என்னோட ஒப்பீனியனும் அதான். அதாவது அவர் கேட்டிருக்கலாம் ஒன்று, அந்த இடத்துல அவங்க வந்து அந்த ஃபுட்டை வேறு யாருக்கா கொடுத்துட்டாங்க, ஓகே. அதுக்கப்புறம் வந்து அதை தனியாகவும் பேசியிருக்கலாம். அதை வந்து திருப்பி திருப்பி பேசுகிற அளவுக்கு வந்து விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டால், தீபக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுவும் பிரச்சனை பண்ணது பார்த்திங்கன்னா அருண், மஞ்சரி, முத்து 3 பேருமே வந்து அருண் சப்போர்ட்டும் இவருக்கு வேணும், முத்து சப்போர்ட்டும் வேணும். மஞ்சரி ஆல்ரெடி வந்து முத்து வந்து மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு தீபக்கும் தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பேட்ஜை யாராவது பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் அங்கே போச்சு. இதே வந்து தீபக் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தால் இதை இந்தளவுக்கு எடுத்து பேசியிருப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அவருக்கான ஸ்டாண்ட் எடுத்திருப்பாரு, இல்லைனா கண்டஸ்டண்ட்டாக வேடிக்கை தான் பார்த்துருப்பார், பெருசாக இது பேசியிருக்க மாட்டார். இது அவருமே சொல்லுவார், அவங்ககிட்ட 3 பேர்கிட்ட தனியாக உட்காந்து பேசும்போது, இதோ நான் கண்டஸ்டண்ட்டாக இருந்தால் ஜஸ்ட் லைட்டு நான் சண்டை போட்டதை வேடிக்கை பார்த்துட்டு போயிருப்பேன், கேப்டனாக இருக்கிறதுனால அட்ரஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இந்த இடத்துல அவருக்கான சேஃப் பிளேவோ அவர் ஆடினார், யாரையும் பகச்சிக்கூடாது அப்படிங்கிறது, அவ்வளோதான். இதில் மஞ்சரி வரல அப்படின்னா முத்து அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கெல்லாம் பேசியிருக்க மாட்டேன், இத்தினோண்டு ஃபுட்டு வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் எடுத்து வந்தெல்லாம் பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அருணும் வந்து முத்து வந்ததுனால கோவப்பட்டாரே தவிர வேற யாராவது மேபி சொல்லியிருந்தா, விஷால் யாராவது சொல்லியிருந்தா கேட்டிருக்கலாம். அருண் முத்தையும் மஞ்சரியும் பார்த்தா அருணுக்கு பிடிக்கலங்கிறதுனால அதுவும் அது விஷயமாச்சு. அதுக்கு ஆளாளுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து மஞ்சரி போதும்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் கேட்டால் அங்கே ஆகிட்டுருக்கோம், இல்லைன்னா திருப்பி வைக்கணும்னா எவ்வளோ வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஜஸ்ட் அந்த பர்சனை இக்னோர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு ரீசன், அவ்வளோதானே தவிர எடுத்துக்கணுன்னா எடுத்துருக்கலாம். எல்லாருமே தான் அதை பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும்னாலும் பண்ணாமல் இருக்கலாம், எடுத்துக்கணுன்னாலும் சொன்ன விஷயத்த கன்சிடர் பண்ணியிருக்கலாம். அங்கே யார் சொல்கிறாங்க இல்லை யார் பாயிண்ட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு அங்கே டிசைட் பண்ணுற ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க நம்மளுக்கு பிடிச்சவங்களா, வேண்டப்பட்டவங்களா, இல்லை அவங்களுக்காக அந்த கன்சர்ன் எடுத்து பேசணுமா பேச வேணாமா அப்படிங்கிறது அவங்களோட இட் டிபெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான். அவங்களோட இண்டிவிஜுவல் அந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தது, அவ்வளோதான். அது அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அவங்க மேலே சாஃப்ட் கார்னர் இருக்கானா ஓகே கன்சிடர் பண்ணுவாங்க, அவங்களை இக்னோர் பண்ணணும்னு நினச்சிட்டா இக்னோர் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். இது 3மே அதுக்குள்ளே வந்து பாலிடிக்ஸ் தான் நான் சொல்லுவேன், ஓகேங்களா. ஸோ இந்த விஷயத்தை பேச அங்கேயே யாருக்கிட்ட இஷ்டம் இல்லை. அதே மாதிரி அங்கே வந்து அந்த டாபிக் திருப்பி வரும்போது அது முத்து மஞ்சரின்னு தான் திருப்பி வரும்போது தர்ஷிகாவுக்கும் முத்து பிடிக்காது, ஜாக்லின் மஞ்சரியை பிடிக்காது. அப்புறம் தீபக் வந்து எந்த சைட் பேசுவார்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவர் கேப்டன்சி ஸ்மூத்தாக இருக்கணுன்றதுக்காக திருப்பி இதை பேசுகிறாருன்னு இதுவும் இவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. ஸோ எல்லாருமே சேர்ந்து அந்த டாபிக் அவாய்ட் பண்ணுறாங்க. அவங்க அவாய்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிக்கல, யாருக்கு சாச்சனா, மஞ்சரி, முத்துக்கு அகைன் பிடிக்கல. ஏன்னா அருண் அந்த இடத்துல வாயை திறக்கலை, எழுந்து பேசுனது கூட திருப்பி முத்து தான் ஆரம்பிக்க வேணான்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து நோஸ் கட் பண்ணிட்டாங்க, திருப்பி இது வேண்டாம் அப்படின்னு. அப்போ அவங்க போனதுக்கப்புறம் வந்து சாச்சனா சொல்கிறாங்க, ஒரு இவ்வளோ ஃபுட்டு வேஸ்ட் ஆகுதுன்னா அது எல்லாரோட ஃபுட்டும் தானே, அதை தானே பேச வந்தீங்க, இதில் என்ன தப்புன்னா அதைத்தானே நான் சொல்ல வரேன், பொது ஃபுட்டு வேஸ்ட் ஆகுது என்னோட பங்கும் இருக்குன்னு சொன்னது தானே சொல்ல விட மாட்டுறாங்க, போட்டு குழப்பிட்டு என்னமோ ஒரு மழுப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு முத்துக்கு கோவம் வருது. அப்புறம் மஞ்சரியும் வந்து அவங்க சொன்னது அவருன்னு கேட்கல அப்படின்னு அவங்களுக்கும் கோவம் வருது. இதில் சாச்சனா ரொம்ப நியாயம் பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாங்க. சாச்சனா நீங்கள் அவ்வளோ கரெக்டாக தான் எல்லா இடத்துலையும் இருக்கீங்களா, நீங்கள் பாய்ஸ்க்கு பேசுகிறீங்களா, கேர்ள்ஸ்க்கு பேசுகிறீங்களா, இல்லை உங்களுக்காக தான் பேசுகிறீங்களா அப்படின்றத உள்ளே இருக்கவங்களுக்கு வேணால் புரியாமல் இருக்கலாம், எங்களுக்கு புரியாமலாம் இல்லை சாச்சனா, நீங்கள் முத்து பின்னாடி எப்படி இப்படி அண்ணான்னு பாசம் கொட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. முத்துவும் வந்து நீங்கள் பண்ணுறதுலாம் புரியாத அளவுக்கு முட்டாலாம் இல்லை,
அவர் வந்து உங்களுக்கு வந்து ஹோஸ்டோட சப்போர்ட் இருக்குன்றதுனால அதை பிடிச்சிட்டு ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு முத்து ஒரு ப்ளே பண்ணுறாரு. அதுதான் எங்கள் விஷயமே தவிர மஞ்சரிக்கு வந்து இப்போ இந்த வாரம் வந்து அவங்க நாமினேஷனில் வந்துட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு சைடு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு கண்டென்ட் கொடுக்கணும். அது முத்து சைடு ஸ்டாண்ட் எடுத்து கொடுத்துட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்று பண்ணுறாங்க. முத்துக்கு ஆல்ரெடி மஞ்சள் கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. மேபி வெளில ஃப்ரெண்டா இல்லைனா வந்துட்டு என்ன சொல்ல அந்த வீட்டில் அவர் யார் கூடயுமே பெருசாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணி பேசின மாதிரி நான் பார்க்கல. ஜாக்லின்லாம் கூட வந்து பேசுகிறாங்க செய்கிறாங்கன்னு எல்லாருக்கிட்டையுமே அந்த கேம்னா கேம் அப்படிங்கிற பவுண்டரி செட் பண்ணுறவர். மஞ்சரி விஷயம்னு வரும்போது அவங்க மேபி வெளியே ஃபேமிலி ஃப்ரெண்டு அந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிற பட்சத்தில் அந்த சாஃப்ட் கார்னர் இருக்குதோ என்னமோ தெரியல. ஸோ மஞ்சரின்னு வர இடத்துலலாம் கண்டிப்பாக முத்து வந்துடுறாரு. ஆனால் அது அவர் கேமை பாதிக்கும்னா அங்கே சைடு வாங்கிடுறாரு. ஆனால் சாச்சனா கிட்ட நிஜமான பாசத்தில் தான் வந்து தங்கச்சின்ட்டு கிட்ட போகிறாரா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு தெரியல. ஆனால் சாச்சனா முத்துக்கிட்ட ஆடுறது கேம் தான். ஓகேங்களா? இது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் ஆடுற அளவுக்குலாம் அங்கே யாருமே முட்டாள்லாம் கிடையாதுங்க. இதை பார்த்து நம்பணும்னா நம்ம தான் முட்டாள். இது இந்த கேம் வைஸே நம்ம பார்த்துக்கிறதா நம்மளும் கொஞ்சம் இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக என்ஜாய் பண்ணுறதுக்கான விஷயம். அவ்வளோதான். ஸோ மற்றதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.